வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம 3rd ஸ்டாண்டர்ட்ல பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னா 7வது பாடம் சான்றோர் மொழி. சான்றோர் அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர், அதாவது நம்மளுடைய முன்னோர் சொன்ன மொழியை நம்ம பார்க்க போறோம். இந்த பாடல் இனியவை 40 அப்படின்ற பாடல்ல இருந்து கொடுத்திருக்காங்க. இதை எழுதினவர் யாரு அப்படின்னா பூதஞ்சேந்தனார். யாரு? பூதஞ்சேந்தனார். திருப்பி சொல்லுங்க, அப்பதான் அந்த ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு வரும். சரியா? பூதஞ்சேந்தனார். ஓகேவா? இப்ப நம்ம பாடலுக்குள்ள போறோம். இந்த பாடல்ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா எது இனிது, எது நல்லது அப்படின்னு சொல்ல போறாங்க. சரியா? எது மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்பமா கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. அதாவது படித்தவர்கள் முன்னாடி நம்ம படிப்பை பத்தி பேசுறது, அதாவது கல்வியை பத்தி பேசுறது. உரைத்தல் அப்படின்னா பேசுதல். கற்றார் முன் அப்படின்னா கல்வி கற்றவர்கள் முன்னாடி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு படித்த ஒரு கூட்டத்துல நம்ம படிப்பு சார்ந்த பேசுறப்ப அது ரொம்ப மகிழ்ச்சியை தரும், இனிது அப்படின்னு சொல்றாங்க, நல்ல விஷயம்னு சொல்றாங்க. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. அதாவது படிப்பில் மேம்பட்டவர், நல்ல எண்ணங்களை மேம்பட்டவருடன் சேர்ந்து வாழ்தல் மிக மகிழ்ச்சி தரும், மிக இனிது அப்படின்னு சொல்றாங்க. எள் துணை யானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. அதாவது சின்னோண்டு பொருள் தான், அத அடுத்தவங்ககிட்ட இரவாது அப்படின்னா கடன் கேட்காது, எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்காம, அதை விட சின்ன பொருளா இருந்தாலும் ஈதல்னா கொடுத்தல். நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி தேவைப்படுறப்ப அந்த உதவிக்கு ரொம்ப சின்ன பொருளா இருந்தாலும் அதை நம்ம கொடுத்தோம்னா அதுலதான் மகிழ்ச்சி இருக்கு. நம்ம சின்ன பொருளா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, இரவாதுன்னா மித்தவங்ககிட்ட யாசகம், மித்தவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்காம, அதை விட சின்ன பொருளா இருந்தாலும் அதை நம்ம கொடுத்து மகிழ்தல் தான் மிக சிறித நல்ல பழக்கமும் மிக மகிழ்ச்சி தரக்கூடிய பழக்கமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூதஞ்சேந்தனார் இந்த பாடலை பாடியிருக்கார். இந்த பாடல் இனியவை 40. ஓகேவா? மறுபடியும் ஒரு ரீட் பண்ணுவோமா? கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. எள் துணை யானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. ஓகேவா? இப்ப இந்த பாடல்ல நம்ம வேற என்ன படிக்க போறோம் அப்படின்னா புக் பேக் எக்ஸசைஸ் படிக்க போறோம். படிச்சிடலாமா? உரைத்தல். என்னது? உரைத்தல் அப்படின்றதுக்கு என்ன பொருள்? சொல்லுதல் அப்படின்னு பொருள். சோ ஈனா. ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள். ஈதல் அப்படின்னா கொடுத்தல், ஆனா. ஓகேவா? மிக்காரை என்ற சொல்லின் எதிர் சொல். மிக்கார்னா என்னன்னு நான் சொன்னேன் அப்படின்னா அறிவில் சிறந்தோர் அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த இடத்துல எதிர்ச்சொல் கொடுத்திருக்காங்க. அப்ப அறிவில்லாதார். என்னது? அறிவில்லாதார். சோ ஆனா அறிவில்லாதவங்க அர்த்தம். ஆக்சுவலி பொருள்னு கேட்டா இந்த அறிவில் மேம்பட்டவர், இதை டிக் பண்ணிருக்கணும். இங்க எதிர்ச்சொல்னு கொடுத்திருக்கிறதுனால நம்ம ஆனா கொடுத்து அறிவில்லாதார் அப்படின்றத நம்ம என்ன செய்ய போறோம்? டிக் பண்ண போறோம். இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள். இரவாதுன்னா பிறரிடம் பொருள் கேட்க யாசகம் பெறுதல் அர்த்தம். அப்ப அதுக்கு ஆன்சர் பிறரிடம் கேட்டு பெறுவது ஆவனா. ஓகேவா? இரவாது அப்படின்னா மித்தவங்கிட்ட யாசகம் கேட்பதுன்னு அர்த்தம். சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள். சேர்தல் அப்படின்னா என்னப்பா? இணைதல். என்னது? இணைதல். ஓகேவா? சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்றத நம்ம புக் ஷீட்ல அனுப்புவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப ஈஸி தான், மாத்தி மாத்தி இருக்கு, நம்ம அதை பிரிச்சு எழுதணும். அதாவது இது ரொம்ப ஈஸி பாருங்களேன். பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சரியான இடத்துல ஸ்பேஸ் விடல. ஸ்பேஸ்னா இடைவெளி விடல, அதுக்கு பதிலா எடுத்திருக்காங்க. எதுவுமே நீங்க தேவையில்லை. ஏன இக்கு எனக்கு. சோ இந்த இடத்துல ஸ்பேஸ். அப்ப எனக்கு இங்க எழுதணும். இனிப்பு இங்க ஸ்பேஸ். பிடிக்கும் அப்படின்றது இங்க எழுதணும். உழைப்பு இங்க வரும். உயர்வு இங்க வரும்.
தரும் இங்க வரும். அதாவது இந்த இடத்துல ஸ்பேஸ் இங்க இருக்கு. பட் ஆனா ஸ்பேஸ் இங்க வரக்கூடாது, இங்க வரணும். சோ தரும் தரும் இங்க வரும். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு ஒர்க் ஷீட்ல அனுப்பி போறேன். சரியா? நீங்க அதை காப்பி பண்ணிக்கோங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.